உங்களோட ஆன்லைன் செல்லிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அமேசானில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை மீஷோவில் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கா? ரெண்டு பிளாட்ஃபார்மே அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் விச் பிளாட்ஃபார்ம் இஸ் பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ், அமேசான் ஆர் மீஷோ, ஃபார் ப்ராஃபிட் அண்ட் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத்? இந்த வீடியோவில் அமேசான் அண்ட் மீஷோவை ஒரு 7 மெயின் கேட்டகரிஸை வச்சு கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 7 திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணாலே யூ ஆர் ரெடி டு பிக் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸ்டார்ட் அப் ரெக்யர்மெண்ட்ஸில் மீஷோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி தேவைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸி ஸ்மார்ட் ஃபோன் பேஸ்ட் ஆன்போர்டிங்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 0 லிஸ்டிங் ஃபீஸ் ஆன் மீஷோ. அதுவே நம்ம அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட் கேட்டகரிஸ்க்கும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், டாக்குமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும், ஆன்போர்டிங் ப்ராசஸும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போது இது 3 திங்ஸையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மீஷோ இஸ் ஈஸியர் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் அமேசான் இஸ் குட் ஃபார் லாங் டேர்ம் சாலிட் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்ற மாதிரி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் கேட்டகரியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் கேட்டகரியோட நேம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீடட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீடட் இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். மீஷோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மீஷோ ரீசெல்லிங் ஆப்ஷனும் இருக்கிறதால இன்வென்ட்ரியை நீங்கள் இல்லாமல் கூட செல் பண்ணலாம். ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் வித் ₹0, 0 இன்வென்ட்ரி. அந்த மாதிரி நம்ம அமேசானில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, லைக் பிராண்டிங், பேக்கேஜிங், ஷிப்பிங், லேபிளிங், எஃபிஐ ஃபீஸு அண்ட் அதுக்கான கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணுறது, ஃபோட்டோஷூட், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படும். ஆட் காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அமேசானில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் எது பெஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மீஷோ உங்ககிட்ட லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஆப்டாக இருக்கும். பட் ப்ராப்பரான பிராண்டிங் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு அமேசான் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிராண்ட் பில்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் உங்கள் கையில் இருக்கும். கோ ஃபார் அமேசான் இஃப் யூ ஹாவ் அன் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இல்லைனா மீஷோ சூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகே, இப்போ தேர்ட் கேட்டகரியான ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மீஷோவில் ப்ராடக்ட் ப்ரைஸிங்கே கம்மியாக தான் இருக்கும். அதே போல் பையர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் சீப் டீல்ஸ் தான். பட் என்ன தான் லோவர் மார்ஜின்ஸ் இருந்தாலுமே ஸ்டாக் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மீஷோவில். அமேசானில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் ஆடியன்ஸ் இருக்கிறதால பெட்டர் மார்ஜின்ஸும் நமக்கு கிடைக்கும். அதே போல் பையர்ஸோட ட்ரஸ்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அமேசான் தான் வின் பண்ணுது பிகாஸ் ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இது ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்க்கும்போது அமேசானில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது. பட் ரெண்டுத்துக்குமே அதுக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த 7 திங்ஸுமே நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராலாக நம்ம கம்பேரும் பண்ணி பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஓகே, ஃபோர்த் கேட்டகரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், விச் இஸ் அபவுட் கஸ்டமர் பேஸ். மீஷோவில் டார்கெட் ஆடியன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம். அதே போல் செகண்ட் அண்ட் தேர்ட் டியர் கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க லோ ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர்னால். இதுவே அமேசான் வரும்போது பேன் இந்தியா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க பிகாஸ் ஆஃப் அமேசான்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரீமியம் பேக்கேஜஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதனால் ஹை ரிப்பீட் பையிங்க்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டு பிளாட்ஃபார்மையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஃபார் மாஸ் வால்யூம்ஸ் மீஷோ சூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபார் ப்ரீமியம் க்ரோத் அமேசானை சூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் கேட்டகரியில் செல்லர் சப்போர்ட் அண்ட் டூல்ஸை பற்றி கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபிஃப்த் கேட்டகரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரீ இ-காமர்ஸ் கோர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ்க்கு. ஓகே, ஃபிஃப்த்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீஷோவில் நம்ம சப்போர்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்லாம் கொஞ்சம் பேசிக்கான டேட்டா தான் கொடுக்குது வென் வி கம்பேர் டு அமேசான் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் லெஸ் கண்ட்ரோல் ஓவர் ஆட்ஸ் இன் மீஷோ. பட் நம்ம அமேசானில் பார்க்கும்போது டீட்டெயில்டான அனலிட்டிக்ஸ் இருக்குது, ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம், பல்க் டூல்ஸ் இருக்குது, பிராண்ட் ரிஜிஸ்ட்ரி ஃபீச்சரும் செம்மையாக இருக்கும். இந்த கேட்டகரியை ஆப்வியஸாக அமேசான் தான் வின் பண்ணுது பிகாஸ் அமேசான் ஆஃபர்ஸ் மோர் ப்ரொஃபஷனல் டூல்ஸ். தட்ஸ் தி கோர் ரீசன். ஓகே, இப்போ சிக்ஸ்த்து நம்ம எதை பற்றி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டகரிஸை பற்றி. மீஷோவோட பெஸ்ட்டு கேட்டகரிஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மேபி ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேஷன், ஜுவல்லரி, ஹோம் டெக்கர், கிச்சன். அமேசானோட பெஸ்ட் கேட்டகரிஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அண்ட் கிச்சன், பியூட்டி அண்ட் வெல்னஸ் அண்ட் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். இதில் நம்ம டெசிஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எடுக்கிற டெசிஷன் எது கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஷன் செல்லர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மீஷோக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை ப்ரீமியம் ஆர் நீஷ் செல்லர்ஸாக இருந்தீங்கன்னா அமேசானை ப்ரிஃபர் பண்ணுறது கிரேட். ஓகே, 7th இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன் இது எதை பற்றி அப்படின்னா லாங் டேர்ம் க்ரோத்தை பற்றி.
Meesho is good for starting, learning basics, but not ideal for big brand building. பிகாஸ் இதில் நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுவோம், ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம செல் பண்ண முடியும். பட் when it comes to அமேசான், நீங்கள் பேக்கேஜிங் பண்ணுவீங்க, பிராண்டிங் பண்ணுவீங்க, ப்ரொஃபஷனல் லோகோ க்ரியேட் பண்ணுவீங்க, A+ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, ஒரு ஏஜென்சி நீங்கள் அப்ரோச் பண்ணி யூ வில் டூ லாட் ஆஃப் டிஜிட்டல் ஆசெட்ஸ். அந்தளவுக்கு நீங்கள் மீஷோக்கு பண்ணுங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக மீஷோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பிகினராக நீங்கள் இ-காமர்ஸ்குள்ளே வரும்போது மீஷோலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் வேல போகணும் அப்படின்னா சூஸ் அமேசான். இப்போவே அமேசானை சூஸ் பண்ணிங்கன்னா யூஆர் கோயிங் டு லேர்ன் அ லாட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது when we start அமேசான் பிஸ்னஸ். ஓகே, அதை நம்ம வேணால் தனி வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை 2 பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, 7th கேட்டகரி நம்ம அமேசானை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து லாங் டேர்ம் பிராண்ட் ஸ்கேலிங் நம்ம பண்ணலாம், குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் பெட்டர் கஸ்டமர் லாயல்ட்டி. ஸோ கஸ்டமர் பேஸும் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் அமேசானில் இருக்காங்க. ஸோ கன்சிடர் தட். அப்சல்யூட்லி அமேசான் தான் இந்த செக்ஷனை வின் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் லாங் டேர்ம் சக்ஸஸ். ஃபைனல் கம்பேரிசனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் பிகினர் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டார்ட் ஆன் மீஷோ. இஃப் யூ வாண்ட் டு பில்ட் பிராண்ட், ஸ்டார்ட் ஆன் அமேசான். இஃப் யூ ஆர் அ ஃபேஷன் செல்லர் ஆர் ஹோம் ஐட்டம் செல்லர், மீஷோ கிவ்ஸ் ஃபாஸ்டர் சேல்ஸ். ஸோ நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யூ செல் ப்ரீமியம் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட், அமேசான் ஹேஸ் பெட்டர் மார்ஜின்ஸ். ஸோ நீங்கள் வந்து அமேசானை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ அப்சல்யூட்லி பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராடக்ட் அண்ட் யுவர் பிஸ்னஸ் கோல்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் கைஸ். லேர்ன் பண்ணுறது மட்டும் போதாது, ஆக்ஷன் எடுத்தால் தான் திங்ஸ் வில் சேஞ்ச். ரிமெம்பர் தட். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன். வந்துட்டு என்கொயரி பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் கோயிங், என்ன சொல்கிறது, நிறைய லேர்ன் பண்ணுறீங்க, பட் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ். ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு செலர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா கூட ஓகே, க்ரியேட் பண்ணிட்டுமே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அர்ஜ் இருக்கும், ஒரு புஷ் உங்களுக்கு வந்து தள்ளி விடும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் நிறைய பேர் அதை பண்ணி நான் பார்க்கல. ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் பெருசில்லை, டேக் ஆக்ஷன். ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் குட் கைஸ். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், கீப் கோயிங். பிகாஸ் அந்த ஹெல்லோட ஒரு ஃபீலை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபெயிலியரே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் சைடில் நமக்கு எதுவுமே இல்லை நம்மளை பீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட் கைஸ். டேக் கேர், டேக் ஆக்ஷன். பை பாய்.